தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். இல்லத்தரசி மட்டும் இல்லைங்க, விவசாயிங்க, மாணவர்கள் அனைவருக்கும் தற்போது வெளியாயிருக்கிற குட் நியூஸ்னே சொல்லலாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் வழங்கப்படும் அரசு தரப்புல இருந்து இப்பதான் வெளியாயிருக்கு. என்ன தகவல்னு முழுமையா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இலவச ஃப்ரிட்ஜ் கடன் வழங்க போறாங்க. அது மட்டும் இல்லாத சர்க்கரை, அரிசி, பாமாயில், தோரம்பருப்பு இது போன்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நமக்கு இலவசமாவே கிடைக்க போகுது. இது குறித்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது என்ன ஏதுன்றத இந்த வீடியோல அலசி ஆராய போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சமே ஸ்கிப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான திட்டங்கள், பல்வேறு விதமான சலுகைகள் உடனுக்குடன் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் கூட உண்மைக்கு மாறாக, அதாவது என்ன சொல்றாங்களோ அதையே நம்ம ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றோம். நிறைய செய்திகள் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அறிவிப்பா மட்டும்தான் வரும். அதை நாம ஒரு வீடியோவா உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். கொஞ்சம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலே உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத புரியும். இப்போ முதல் கட்டமாக ரூபாய் 15,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. யாருக்கு 15,000 என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சிறு குறு விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு உற்பத்தி மானியமாக 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிமுக தரப்புல பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ நடக்க வர சட்டமன்ற தேர்தல் எண்ணற்ற, அதாவது மக்களை கவரும் வகையில பல திட்டங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகளாக கொடுக்கறாங்க. இதுல இப்போ அதிமுக சார்பில் இருந்து கொடுத்திருக்கிறது தான் இந்த 15,000 ரூபாய் வழங்கப்படும்ன்ற திட்டம். அதாவது நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ஒன்றுக்கு பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கரும்புக்கு லாபகரமான நியாய விலையாக, அதாவது டன்னுக்கு 4,500 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது நடவடிக்கை தான் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இல்லத்தரசிகளின் பணி சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குளிர்சாதன பெட்டி விலை இல்லாமல் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அதாவது அரிசி கார்டு இருக்கு பாத்தீங்களா, நீங்க ரேஷன் கடையில போனீங்கன்னா அரிசி அட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி கார்டு PHH, NPHH இந்த மாதிரி கார்டு எல்லாம் அரிசி கார்டுன்னு வரும். இந்த அரிசி கார்டுகளுக்கு உங்களுக்கு ஃப்ரிட்ஜ், அதாவது விலையில்லாத ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2021 வாக்குறுதியில நாங்க வாஷிங் மிஷின் தரோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதிமுக சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் நாங்க வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தேர்தல் அறிக்கையில இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்து மூலம் வாங்கி இருக்கிற அந்த வேளாண்மை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கு. அதாவது விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்து மூலியமா அக்ரி லோன், அதாவது விவசாய கடன் வாங்கி இருப்பாங்க. அந்த கடன் எல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, மீனவர்கள் உயிரிழந்தால் குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மீனவர் எப்படியோ, அதாவது விபத்துல உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு இழப்பீடா 25 லட்சம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னாக்கா 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய் இது எல்லாமே விலை இல்லாமல் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தோரம்பயிறு எண்ணெய்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். அரிசி மட்டும் இலவசமா வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 1 கிலோ பருப்பு நாங்க தரப்படும். அது மட்டும் இல்லாம 1 லிட்டர் எண்ணெய் விலை இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஏன்னா இது ஒரு அத்தியாவசியமான பொருள், அவசியம் மக்களுக்கு தேவைதான். இது விலை இல்லாம கொடுக்கறதுனால ஏழைங்க ரொம்பவே பயனடைவாங்க. என்னதான் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வாங்கி பயனடையலனாலும் ஏழைகளுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு திட்டனே சொல்லலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த மாதிரியான அறிக்கை தான் கொடுத்திருக்காங்க. அறிவிப்பு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னும் என்னென்ன கொடுப்பாங்க, மற்ற கட்சிகள் என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா எது செஞ்சாலும் மக்களுக்கு ஒரு நல்லதா இருந்தா ஓகே. நீங்க இந்த மாதிரியான அறிவிப்புகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த அறிவிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.